பகவத்கீதை 6வது அத்தியாயம் தியான யோகம் 12வது வகுப்பு 20வது ஸ்லோகம். யத்ரோ பரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையாம் யத்ர சைவாத்மநாத்மானம் பஷ்யன் ஆத்மனி துஷ்யதி. யத்ரோ பரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையாம் யத்ர சைவாத்மநாத்மானம் பஷ்யன் ஆத்மனி துஷ்யதி. தியான யோக அத்தியாயத்தில் பகிரங்க சாதனம், அந்தரங்க சாதனம், தியான சொரூபம், தியான யோக பலன், இந்த 4 கருத்துக்களை பகவான் நிறைவாக சொல்லுவார் சொல்லி பார்த்தோம். அதிகமாக பேசுவார் சொல்லி பார்த்தோம். இடையிடையே ஒரு வரிசை என்று இல்லாமல் இடையிடையே கருத்துக்களை அங்கங்கு பேசி வருகின்றார். இந்த 20, 21, 22, 23 ஆகிய இந்த 4 ஸ்லோகங்களில் பகவான் தியானத்தினுடைய பலனை பேசுகின்றார். தியான யோகத்தினுடைய பலன். இங்கு தியான யோக பலன் சொல்லி சொன்னால் நிதித்தியாசன பலன் என்று தான் நாம் எடுத்துக்கொள்கின்றோம். அப்போ தியான யோகத்தின் பலன் என்ன, நிதித்தியாசனத்தின் பலன் என்ன? ஞான நிஷ்டை, அதனால் வருகின்ற ஜீவன் முக்தி தான் இங்கு தியான பலன். ஒரே வரியில் கேட்டால் தியான யோகத்தினுடைய பலன் என்ன? 6வது அத்தியாயத்து பகவான் சொல்லுகின்ற பலன் என்றால் ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தி சொல்லி சொன்னால் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே மனதில் அடைந்துள்ள ஒரு நிறைவு, அமைதி, ஆனந்தம், திருப்தி. ஆக உயிரோடு இருக்கும் பொழுது முழு மன நிறைவோடு இருத்தல், திருப்தியோடு இருத்தல். எவ்வளவு காலம் வரை? பிராரப்த காலம் வரை. இதுவே பகவான் இங்கு சொல்லுகின்ற தியானத்தினுடைய பலன். இந்த ஒரு பலனை புரிய வைப்பதற்காகத்தான் பகவானே விதவிதமான வார்த்தைகளில் இந்த பலன்களை சொல்லுவார். ஒவ்வொரு ஜீவனும் மனதில் இந்த துயரங்களை அனுபவித்து வருகின்றது. சென்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட்னஸ் சொல்கிறோம் பாரு, ஒரு விதமான நிறைவின்மை, குறைவே உணர்ந்தே வருகின்ற. என்ன இருந்தாலும் ஒரு மாதிரியா முழு மன நிறைவோடு பெரும்பாலும் யாருமே இருக்கிறதில்லை. ஏதோ கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் இருக்காது. சில நேரத்தில் முழு குறைவுடைய மனதோடையே வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். காரணம் என்னவென்றால் அனாத்மாவினுடைய தன்மையுடைய அனாத்ம தன்மையுடன் உள்ள மனதானது என்றும் குறைவுடையது. அனாத்மா என்றும் குறைவுடையது. ஆனால் ஆத்மாவாகிய நான் என்றும் நிறைவானவன். என்னை நிறைவான ஆத்மாவாக புரிந்து கொள்ளாத பொழுது குறைவுடைய மனதினுடைய குறைகள் நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும், தெரிந்து கொண்டே இருக்கும். அதைத்தான் நாமவே நினைத்து கொண்டுள்ளோம். ஆகவே எல்லோருமே இந்த குறைவை, நிறைவின்மை அனுபவித்து வருகின்றோம். ஆனால் ஞானி மட்டும்தான் எனக்கொன்றும் குறைவில்லை என்று சொல்லுகின்றான். மனக்குறை என்பது தான் நம்முடைய துயரமே, சம்சாரமே மனக்குறை தான். அந்த பெரியவர்கள் அப்படி இல்லாமல் இருந்தேன் என்று பலரும் பேசியிருக்கின்றார்கள், பல வார்த்தைகள் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். கண்டேன் நினதருள் அவ்வருளா நின்று காண்பதெல்லாம் நினதாக்கினேன், முண்டே அருந்து இளைப்பாறினேன், நல் முக்தியும் பெற்றுக்கொண்டேன், பராபரமே எனக்கேதும் குறைவில்லைனே. அப்படி தாய்மலரும் சொல்கிறார். நான் முக்தியை பெற்றுக்கொண்டேன். முக்தியோட லட்சணம் என்னவென்றால் எனக்கு ஒரு குறையும் இல்லை. இது மனதினுடைய ஆழ் மனதிலிருந்து சொல்லுகின்ற வார்த்தை. ஏதோ மேல் மனதில் கேட்டவங்களுக்காக, கேட்டதுக்காக சொல்கிற வார்த்தை இல்லை. எனக்கு ஒன்றும் குறைவில்லைன்னு சொல்கிறார். விதவிதமான மனிதர்கள் விதவிதமான மனக்குறையில் துயரப்படுகின்றார்கள். பொருள் உள்ளவன் பொருளினால் நிறைவாக இருப்பார் சொல்லி சொன்னால் இல்லை. அதை பராமரிப்பதிலும் காப்பாற்றுவதிலும் பிறரை பார்க்கும் பொழுதெல்லாம் பயந்து கொள்கின்றான், கஷ்டப்படுகின்றான். பொருள் இல்லாதவன் அது இல்லையே என்று துயரப்படுகின்றான். ஆகவே பகவான் இந்த மோட்சத்தையும் கூட விதவிதமான வார்த்தைகள் சொல்லப் போகின்றார். பயம் உள்ளவர்களுக்கு அபயம் மோட்சம் சொல்லுவார்.
ஆசை உள்ளவனுக்கு ஆசை நீங்குதல் மோட்சம் சொல்லுவார். எனக்கு ஆசையும் இல்லை பயமும் இல்லை அப்படி சொன்னால் பல பேர் பொறாமை என்ற உணர்வினால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். பொறாமை என்ற உணர்வு அவர்கள் அறியாமல் இருந்து கொண்டிருக்கும். பொறாமை என்பது என்னென்னா, எனக்கு இல்லை என்பதை விட அவர்களுக்கு இருக்கின்றது என்கின்ற எண்ணம் தான் இங்கு பொறாமை. அந்த உணர்வினால் பலரும் பாதிக்கப்பட்டு வெந்து கொண்டிருப்பார்கள், தவித்து கொண்டிருப்பார்கள். துரியோதனன் பொறாமை தீயிலே வெந்து நொந்து கொண்டிருந்தான். பாண்டவர்களுக்கு அது இருக்க இவனிடத்துல இருக்கிறது நினச்சி அவன் நிறைவடையலை. பாண்டவர்களுக்கு இருக்கின்றது என்ற எண்ணமே அவனை அமைதி இல்லாமல் வாழ வைத்து விட்டது. ஆக ஆசை, கோபம், லோபம் இதெல்லாம் என்ன, இதுக்கெல்லாம் காரணத்தை கூட கண்டுபிடிக்கலாம். ஏன் ஆசை வந்தது, கோபம் ஏன் வந்தது, ஏன் லோபம் வந்தது, யாருக்கும் கொடுக்காத ஒரு தன்மை வந்து நினைக்கலாம். பொறாமைக்கு காரணமே கண்டுபிடிக்க முடியாது. அதற்கு ஒரே மருந்து, ஒரே டோஸ் என்ன சொன்னால் ஆத்ம ஞானம் தான். ஒரே டோஸ் உடனே க்ளோஸ்ன்னு சொல்கிறது போல் ஆத்ம ஞானம் ஒன்று தான். ஆக இந்த ஞானம் வந்தால் உலகில் உள்ள அனைவரையும் அனைத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், ஏற்றுக்கொள்வோம், வெறுக்க மாட்டோம். வீட்டில் உள்ளவர்கள் உட்பட அனைவருமே அல்லது அனைவர் மீதுமே இந்த ஞானம் இல்லாததினால் யார் இருந்தாலும் அவர்களிடத்தில் நமக்கு பொறாமைத்தான் இருந்து கொண்டு இருக்கும். அப்படி நாம் பொறாமையற்றவர்களாக ஆகிவிட்டால் என்ன ஆகும் தெரியுங்களா? வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் எப்படி இவரால் இப்படி இருக்க முடிகின்றது, ஓ வேதாந்தம் கேட்டிங்களா என்று வேதாந்தத்து மீது ஒரு மதிப்பும் வரும். அவர்கள் வேதாந்தம் கேட்பதற்கு வருவார்கள். அப்படி இல்லாமல் வேதாந்தம் கேட்டு நம்ம அவர்களைப் போல அவர்களை விட மோசமாக இருந்தோம்னா என்ன ஆகும் தெரியுங்களா? அந்த வருத்தம் வேதாந்தத்து மேலே வரும். ஆமாம், இவர் போய் என்னத்தை வேதாந்தம் கேட்டார் அப்படி தான் சொல்லுவாங்க. இவர் என்னத்தை வேதாந்தம் கேட்டார், இவர் என்னத்தை பெருசாக பாடம் கேட்டார், என்னத்தை கீதை படித்தார் அப்படி தான் சொல்லுவாங்க. அது உலகத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னால், என்ன தப்பு மாணவன் பண்ணாலும் உடனே வெளியே இருக்குன்னு என்ன கேட்பாங்க, எவன்டா அவங்க வாத்தியார் அப்படின்வான். வாத்தியார் பாவம், அவர் மேலே தான் வரும். மீறி வேறு என்னென்னா, யார் உன்னை பெற்ற அப்பா அம்மா யார், அவங்க பேர் தான் வரும். இப்படி தான் வரும், அவன் பேரில் வராது. எந்த வாத்தியான்டா உனக்கு இது சொல்லி கொடுத்தான். ஆகவே இந்த ஆத்ம ஞானத்தை பெற்ற மக்களுக்கு, பெற்றவனுக்கு, ஜீவன் முக்தனுக்கு மனதில் துயரமே இருக்காது, குறையே இருக்காது. ஆகவே விதவிதமான மக்களுக்கு விதவிதமான உணர்வுகளில் ஆட்பட்டு கொண்டு அவஸ்தைப்படுகின்றார்கள். விதவிதமான வகையில் அவர்கள் துயரமும் வருகின்றது. அதற்கு பகவான் இந்த 20, 21, 22, 23 4 ஸ்லோகங்களில் 7 விதமான லட்சணங்களை சொல்லுவார். ரொம்ப நல்ல அருமையான கருத்து இந்த 4 ஸ்லோகங்களில். இந்த மோட்ச நிலையில் இருக்கின்றவன மனநிலை எப்படி இருக்கும் என்பதை 7 கருத்துக்களை சொல்கிறார். 7 விதமாக சொல்ல போகிறார். இந்த ஒவ்வொரு லட்சணமும் நிதித்தியாசனத்தை செய்வதற்கு நமக்கு தேவையான கருத்துக்கள். ஆத்மாவினுடைய ஆத்மாவை பற்றிய ஞானத்தினால் நம்முடைய மனதில் வந்திருக்கும் ஒரு பலன், பிரயோஜனம் இந்த 7 லட்சணங்களும் மோட்ச பலன். ஆக ஆத்மாவினுடைய சொரூபத்தை மட்டும் தியானிப்பதில்லை, இங்கு ஆத்ம ஞானத்தின் பலனையும் இங்கு பேசுவார். அதனையும் நாம் தியானிக்க வேண்டும். இப்படிப்பட்ட பலன் வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும் சொல்கிறார். ஆக எல்லாமே ஜீவன் முக்தியை விளக்குகின்ற லட்சணங்கள் தான். நல்ல அழகான ஸ்லோகங்கள். இதுதான் மோட்சம், சம்சார விடுதலை என்றும் சொல்லுவார். இதற்கு முன்பு சமத்துவத்தை பற்றி பேசியிருக்கின்றார். ஆனாலும் இங்கு இந்த 7 லட்சணங்களில் 2 லட்சணங்களை இந்த ஸ்லோகத்தில் சொல்லுவார். முதல் வரியில் ஒரு லட்சணம், 2வது ஒரு லட்சணம். இந்த லட்சணம் ஆனது இல்லை என்றாலும் கூட அப்படி இந்த லட்சணங்களை நாம் மனதில் கற்பனை செய்து பார்ப்பதே கூட ஒரு சுகம்தான். அதுதான் பெரிய விஷயம். அப்படி அந்த பலனை மனதில் நினைப்பதுவே ஒரு விதமான தியானம் தான். இவைகளை புரிந்து கொண்டு இந்த லட்சணங்களை மனதில் பாவனைகளாக உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுதே இந்த லட்சண பலனை நாம் அனுபவிக்க முடியும் என்கின்றார். சித்த உபரமாக மனதில் முழு அமைதி வரும் சொல்கிறார். முழு அமைதி, முழுமையான அமைதி இருக்கும். பராம் சாந்திம் என்பது போல. சித்த உபரமாக மோட்சாக, மனம் அந்த கரணம் முழுவதும் என்ன ஆகுமா, முழு அமைதியோடு எப்பொழுதும் நிச்சலனமாக, சலனமின்றி அமைதியுடன் இருந்து கொண்டு இருக்கும். அமைதியான தடாகம் இருக்கு பாருங்க, ஒரு நீர்நிலை எப்படி அமைதியாக இருக்குமோ அது போல அசைவில்லாமல். ஆக ஸ்லோகத்தை பார்க்கலாம். எத்திர உபரமதே சித்தம், எத்திரக எந்த மோட்சத்தை நீ அடையும் பொழுது, எத்திர அவஸ்தானம்,
எந்த மோட்சம் என்ற நிலையில் இது ஏற்படுகின்றதோ, எது ஏற்படும்? சித்த உபரமத்தே, ஒடுங்குகின்றது. எது ஒடுங்குகின்றது? நம்முடைய மனது ஒடுக்கத்தை, அமைதியை அடைகின்றது. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சொல்கிறது போல இங்கு சித்தமானது மிக மிக அமைதியை பெற்று ஒடுங்கி விடுகின்றது. ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்கும். வேறு எதுலேயும் அது சஞ்சரித்து கொண்டு இருக்காது. அதுதான் மோட்சம் சொல்கிறாங்க. எப்படி இந்த மோட்சம் அடையப்பட்டது? அனுஷ்டானத்தினால். மனது என்பது எப்பொழுது முழு அமைதியை அடைகின்றதோ, நிறுத்தம் சொல்லி சொன்னால் ஒழுங்குபடுத்தப்பட்ட முறைப்படுத்தப்பட்ட மனம் எப்படி இதை அடைந்தது? யோக சேவையா. யோகம் என்றால் இங்கு தியானம், நிதித்தியாசனம். சேவா சொல்லி சொன்னால் அனுஷ்டானம் செய்தல். ஆமாம், நிரந்தர ஆவருத்தி, திரும்ப திரும்ப செய்தல், திரும்ப திரும்ப இந்த ஆத்ம ஞான பலனை மனதில் நினைத்து பார்த்தல். தியான பயிற்சியினால், அனுஷ்டானத்தினால் நிறுத்தம் முறைப்படுத்தப்பட்ட மனது எப்பொழுது அமைதியை அடைகின்றதோ, தியானம் எப்படி செய்ய வேண்டும் என்கின்ற அறிவு மட்டும் இங்கே இன்னொரு கருத்து இருக்குது. தியானத்தை எப்படி செய்ய வேண்டும் என்ற அறிவு மட்டுமே நமக்கு பலனை கொடுத்து விடாது. நீச்சல் எப்படி நீந்த வேண்டும் என்ற அறிவு மட்டுமே நமக்கு நீச்சலை கற்று தந்து விடாது. ஆமாம், வாகனத்தை எப்படி ஓட்ட வேண்டும் என்ற தேர்வு மட்டுமே வாகனத்தை ஓட்ட வைத்து விடாது. அதுபோல் இங்கு தியானம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்குது. ஆனால் அதை நாம் பயிற்சி செய்ய வேண்டியது அனுஷ்டானம். வாசக ஞானத்தால் வருமோ சுகம், பார்த்த பூசல் என்று போமோ என்று கேட்பார் தாய்மானவர். வாச்சா கைங்கரியம் அன்று ஒரு சாதனம், மனோவாய் நிற்கும் மன்னும் வாளாயமாகும் பழகேறியேன். வாயில் தான் சொல்கிறேனே தவிர அதற்கான ஒரு சாதனமும் நான் பழகவே இல்லைன்னு சொல்கிறார். சும்மா படிக்கிறதுனால, சும்மா அப்படி இருக்கிறதுனால ஏதோ அதனாலலாம் இல்லை, அல்லது ஆடையை மாற்றிக்கிறதுனால மட்டும் இல்லை. இதெல்லாம் நமக்கு ஒரு உதவுகின்ற ஒரு சாதனங்களை தவிர, ஆனால் நாம் நம்முடைய மனதை நன்கு பயிற்சி செய்து வைத்து கொள்வதற்குரிய சாதனங்களை தொடர்ந்து இடைவிடாமல் செய்தே ஆக வேண்டும். சூழ்நிலை நமக்கு ஓரளவிற்கு உதவி செய்யும். அந்த சூழ்நிலையில் நம்மை பொருத்தி கொண்டு இந்த சாதனங்களை செய்தால் மட்டுமே இந்த மனதிற்கு இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் கிடைக்கும். ஆக அந்த தியானத்தை இப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அந்த தியானத்தில் அபியாசம் செய்ய வேண்டும், அதில் ஈடுபட வேண்டும். ஆக யோக சேவாவினால் நிறுத்தம் சித்தம், இந்த சித்தம் அடக்கப்பட்ட மனது உபரமாக அடையப்படுகின்றது. தொடர்ந்த பயிற்சியினால் இந்த அமைதிப்படுத்தப்பட்ட மனமானது நம்மால் அடையப்படுகின்றது. ஆக நம்முடைய மனம் எப்பொழுதுமே வெளி விஷயத்திலேயே சென்று கொண்டிருக்கின்றது. எப்பொழுது பார்த்தாலும் அதனுடைய படைப்பே, அதனுடைய தேவை அதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கு. நம்முடைய இந்திரியங்கள் எல்லாம் வெளியே சென்று சஞ்சரித்து கொண்டிருப்பதாக தான் படைக்கப்பட்டிருக்கு. கட்டோபநிஷத்தில் யமதர்மராஜா சொல்கிறார், அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி அகமுகமாக திருப்பி ஆத்ம ஞானத்தை பற்றி சிந்தனைக்கு அதை நாம் ஈடுபடுத்த வேண்டும். ஆக இந்த மனமானது அப்படி வெளியே சென்று அதிக நேரம் இருக்குமா? இந்த மனசுக்கு இன்னொரு தகராறும் இருக்குது. இப்போ பார்த்தாலும் வெளியே போயிட்டு இருக்குமான்னா அங்கேயும் இருக்காது. உள்ளவும் திரும்பி வரும், மறுபடியும் வெளியே போகும் உள்ளே வரும். இதே தான் அது வேலை, ஒரே இடத்துல இருக்காது. அதுதான் மனதினுடைய தன்மை. ஆக தியானம் என்பது ஏதேனும் ஒன்றில் மனதை வைக்க வேண்டும். ஆனால் மனது ஒன்றிலிருந்து ஒன்று சென்று அமைதி இல்லாமல் திரிந்து கொண்டே இருக்கும். நம்ம சொல்லுவோம், என்ன தெரிஞ்சுக்கிட்டே இருக்கே அப்படி சொல்கிறோம் பாருங்கள். சொல்லிட்டு திரியிறான், பேசிட்டு திரியிறான், இந்த வார்த்தை இந்த பகுதி உபயோகப்படுத்துகிறாங்க. ஆமாம், அதுபோல் திரிந்து கொண்டே இருக்கும், அலைந்து கொண்டே இருக்கும். ஒன்றை விட்டு ஒன்று பற்றி உழல் கிருமி போல பாய் சிந்த பெற்ற நான் வெட்ட வெளியாக நினைதருள் பகர்ந்து மறியேன், துவிதமோ சிற்றறிவு அன்றியம் சொல்வார். துள்ளும் அறியா மனது பலி கொடுத்தேன், கர்ம துஷ்ட தேவதைகள் இல்லை. இந்த மனதானது துள்ளிக்கொண்டே இருக்கின்றது. இந்த கிருமிகளைப் போல, அல்லது அந்த செடிகளில் இருக்கக்கூடிய புழு இருக்கு பாருங்க, அது ஒரு இலையில் இருக்கும், அதை சாப்பிட்டு கொஞ்சம் அடுத்த இலைக்கு தாவிடும். இப்படியே சென்று கொண்டிருக்கக்கூடிய மனதுன்னு சொல்கிறார். மனசு இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஒன்றில் இருக்க இன்னொன்று போயிடும், ஒன்றில் இருக்க இன்னொன்றுக்கு போயிடும். இது மனதுடைய தன்மை. ஆக அப்படி செல்ல பல காரணங்கள் இருக்கான். இந்த மனமானது அப்படி செல்வதற்கு, ஒன்றை விட்டு ஒன்றை தாவி கொண்டிருப்பதற்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் 2 காரணம் பார்க்கலாம். அதில் ஒரு காரணம் என்னென்னா, மனம் எதில் செல்கின்றதோ அதில் நமக்கு சத்தியத்துவ நித்தியத்துவ புத்தி இருக்கான்.
அது உண்மை, அது எனக்கு பயன்படும் என்கின்ற அது மேலே நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. அதுதான் உண்மை, அது நித்தியமானது என்ற எண்ணம் இருக்கின்றது. அது நித்தியம் என்று நம்முடைய மனது நினைக்கின்றது சொல்கிறார். அதில் மித்தியாத்துவ புத்தி நமக்கு வரவில்லை. அது இல்லை, வெறும் தோற்றம் மாத்திரமே, நித்தியம் இல்லாதது, நிலை இல்லாதது என்ற எண்ணம் இல்லை. அது நித்தியமானது என்ற எண்ணம் இருப்பதனால் அதான் சொல்லுவார் தாய்மன்னர் கூட, பொய்யென்று அறிந்தும் என்னை போக ஒட்டாதையா இந்த வையம் கனமயக்கம் மாற்றாய் பராபரம். சில நேரத்தில் அது பொய்ன்னு தெரியும், ஆனாலும் கூட அதிலே போயிட்டுருப்போம், ஏன்னு தெரியல. ஆகவே நிறுத்தம், அந்த பழக்கத்தை மாற்றி அங்கு என்ன பண்ணணுமா, ஆத்ம ஞான விஷயத்தில் மனதை வைத்து பழக வேண்டும். அவ்வாறு நிறுத்தமான மித்தியாத்துவ நிச்சயம் செய்து பயிற்சி செய்து யோக சேவையினால் அமைதிப்படுத்தப்பட்ட மனம் ஆத்ம ஞானத்தினால் அமைதியை அடையும். எப்பொழுது இந்த மனம் இப்படி அமைதியை அடைகின்றதோ அதையே மோட்சம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நல்ல அழகான கருத்து இது. எதில் சென்று மனது அமைதியை அடைந்து விடுமோ அதுவே மோட்சம் என்று தெரிந்து கொள். எதில் சென்று அமைதியை அடையும்? ஆத்மாவை பற்றி அறிவினால் அது அமைதியை அடையும். அதுதான் இங்கே சொல்கிறார். கடைசியில் மோட்சத்துக்கு அழகான லட்சணம் சொல்லப் போகின்றார். 23வது ஸ்லோகத்தில் யோக சம்ஹிதம் சொல்வார். யோக சம்ஹிதம் மோட்சம் சொல்வார். ஆக எந்த அவஸ்தையில் மனது இப்படி இருக்கின்றதோ அதை மோட்சம் என்று சொல்ல வேண்டும். இது மனதினுடைய முழு அமைதி. இங்கு இந்த அமைதி அபியாசத்தினால் யோக சேவையினால் அமைதிப்படுத்தப்பட்ட மனம் வரும் சொல்கிறார். அமைதி அப்பொழுதுதான் உனக்கு கிடைக்கும். அடுத்து 2வது வரி பாருங்க. 2வது லட்சணம் ஆத்ம தர்ஷனஜன்ய ஆத்ம திருப்தி. ஆத்ம தர்ஷனம், தர்ஷனம் சொல்லி சொன்னால் ஆத்மாவை அறிந்ததனால், அப்படிதான் அர்த்தம் எடுத்துக்கணும். ஆத்மாவை பார்த்ததனால் அப்படி எடுத்துக்கூடாது. தர்ஷனம் சொல்கிறதுனால ஆத்மாவை பார்த்ததனால் சொல்லி சொன்னால் உபநிஷத்தில் மற்ற இடத்துல நான் படித்திருக்கேன், நீ எதையெல்லாம் பார்த்தாயோ அதெல்லாம் ஆத்மா இல்லைன்னு சொல்லிட்டார். அப்புறம் ஆத்ம தர்ஷனம், ஆத்மாவை பார்த்தேன்னா நான் வரும்போது பார்த்தேன் ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்டில் கருப்பாக உள்ளே சிகப்பாக ஒன்று நின்றுட்டு இருந்து, அதுதான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டேன். இல்லை இமயமலையில் குகையில் பார்த்தேன், வேறு எங்கேயோ பார்த்தேன், அங்கே வந்து ஒல்லியா குண்டா இல்லை அப்படி படுத்து கிடந்தது ஒன்று, அதுதான் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எதையெல்லாம் பார்த்தாயோ அதெல்லாம் ஆத்மா இல்லைன்னு சொல்கிறது. அப்போ சரி, நீ எதையெல்லாம் பார்க்கலையோ அது ஆத்மா வேணா. நீ எதை பார்த்தாயோ பார்க்கவில்லையோ பார்த்ததற்கும் பார்க்காததற்கும் அனைத்துள்ளும் எந்த ஒன்று இருந்து கொண்டிருக்கின்றதோ அந்த ஒன்று தான் சச்சிதானந்த ஆத்மா என்று நாம் புரிந்து கொள்கின்றோம். ஆக ஜன்ய சொல்லிச்சுன்னா தோன்றிய, ஆத்மாவை பற்றி அறிந்ததனால் தோன்றிய ஆத்ம திருப்தி, தன்னிடத்தில் தோன்றிய நிறைவு, தன்னிடத்தில் மகிழ்ச்சியாக இருக்கின்றான், தன்னிடத்தில் தனக்கு வருகின்ற ஒரு நிறைவு, தன்னில் தானாய் அவன் நிறைவாக இருக்கிறான், தன்னிலேயே அவன் நிறைவாக இருக்கிறான். அவனுடைய நிறைவிற்கு வேறு எதுவுமே தேவை இருக்கலை. ஆத்மன்யேவ ஆத்மனா திருப்தாக, ஆத்மாவை தெரிந்து தன்னிடத்தில் வருகின்ற திருப்தி, நிறைவு. நாம் பொதுவாக சில பொருள்கள், மனிதர்கள், சூழ்நிலைகள் அது நமக்கு திருப்தியை தரும் அல்லது சிலது அதிருப்தியை தரும். ஆனால் சில நேரத்தில் சில பேர் இருப்பே நமக்கு ஒரு மாதிரியான அதிருப்தியை தரும். சில பேர் இருக்கிற இடத்துல நம்மளால் இருக்க முடிவதில்லை, கொஞ்சம் நேரம் கூட அங்கே தாக்கு பிடிக்க முடியறதில்லை, இருக்க முடியறதில்லை, எப்படா வந்துடுவோன்னு சொல்லியிருப்போம். அது பல பேர் இருப்பாங்க, யாருன்னு சொல்ல முடியாது. சில பேர் இடத்துல நம்ம கம்ஃபர்ட்டாக இருப்போம், சில பேர் இடத்துல நமக்கு இருக்கவே முடியறதில்லை. ஆக ஏன் அவர்கள் அப்படி காரணமாகின்றார்கள் சொல்லி சொன்னால், அவர்களை பற்றிய சில நேரத்தில் தவறான கருத்து, ராங் ஜட்ஜ்மெண்ட், அதுவும் கூட காரணமாக இருக்கும் அவர் இடத்துல நம்மளால் கம்ஃபர்ட்டாக இருக்க முடியாததற்கு. நமக்கு யார் நன்மையை சொல்கிறாங்களோ அவங்கள இடத்துல நம்மளால் இருக்க முடியாது. நம்முடைய தவறுகளை எல்லாம் யார் நமக்கு அப்படியே உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி ஆமாம் அதுதான் சரின்னு சொல்கிறான், அவங்க இடத்துல இன்னும் அதிகமாக நம்ம இருக்கும். நமக்கு நன்மையை சொல்கிறவங்க இடத்துல ஒரு மாதிரி தான் ஃபீலிங் இருக்கும், நம்ம எதுக்கு அப்படி சொல்லி நினைப்போம். ஆக அவைகளுக்கு அவர்களுக்கு நமக்கு திருப்தியை. இன்னொன்று இருக்குது, எந்த பொருளுக்கும் எந்த ஆட்களுக்கும் எந்த சூழ்நிலைக்கும் நம்மை திருப்திப்படுத்துகின்ற சக்தி அவைகளுக்கு இல்லை. ஆமாம், அவர்களுக்கு அந்த சக்தியை நாம் தான் தவறாக கொடுத்துள்ளோம். ஆக மோட்சம் சொல்லி சொன்னால் என்னிடத்தில் திருப்தியாக இருப்பது ஆத்ம தர்ஷனம். இந்த ஆத்மாவே தான் அனைத்தும் என்று புரிந்து கொள்வது. இரண்டாவதாக ஒரு ஆள் இல்லை என்றும் தெரிந்து கொள்வது. இரண்டாவதாக ஒன்று எனக்கு அந்நியமாக இருந்தால் தானே அதிருப்தியை தர முடியும். எனக்கு அதிருப்தியை தர ஆளே இல்லை, எனக்கு அதிருப்தியை தர
ஆளே கிடையாது. இல்லையே எனக்கு தெரியுதே, ஆமாம் நீ உன்னை அனாத்மாவாக நினைத்ததால் உனக்கு என்ன எப்பொழுதும் அதிருப்தி இருந்து கொண்டே இருக்கும். ஆத்மாவில் நிறைவுதான் இருக்கின்றது, அனாத்மாவில் எப்பொழுதுமே குறைவுதான் இருக்கின்றது. உன்னை நீ அனாத்மாவாக நினைத்தால் குறைவுடையவன், ஆத்மாவாக நினைத்தால் அங்கு நிறைவே. ஆக ஆத்மா என்றும் நிறைவானது, இரண்டற்றது, பூர்ணமானது. அப்போ நான் யார்? பூர்ணமான நிறைவான குறைவில்லாத ஆனந்த ஆத்மா. இதில் இரண்டாவது கருத்து ஒன்று இருக்குது. ஆத்ம தர்ஷனம் சொல்லி சொன்னா என்னை நான் உணர்தல். எப்படி? ஆத்மாவே தான் அனைத்துமாக இருக்கின்றது என்கின்ற ஞானம். அனைத்துமாக இருப்பது ஆத்மாவே. அனைத்துமாய் நின்றாயே யான் வேறோன்னு கேட்பார் தாய்மனோர். இருப்பது ஒன்று தானே, ரெண்டாவது எங்கே இருக்குன்னு சொல்லி கேட்கின்றார். ஆக மோட்சத்திற்கு கீதை அல்லது உபனிஷத் சொல்லுகின்ற லட்சணம் இதுதான். என்னை நான் நிறைவாக உணர்தல். இரண்டாவதாக ஒன்று இல்லாதது, இரண்டற்றது. ஆக ஆத்ம தரிசனம், என்னை நான் உணர்தல். ஆத்மாவே தான் அனைத்துமாக இருக்கின்றது என்ன ஞானம். என்னென்னலாம் இருக்கின்றதோ எனக்கு அது எதுவுமே வேறானதில்லை, அனைத்தும் ஆத்மாவே. அப்படி ஒரு அறிவு என்னிடத்தில் வந்து விடுகின்றது. அனைத்தும் ஆத்மாவே சொல்லி எனக்கு பிடிக்காத ஆள் கூட ஆத்மாவான. ஆமாம், நம்ம தமாஷா சொல்லியிருக்கோம், எல்லாம் ஆத்மா தான் சொன்ன பிற்பாடு ஒரு அம்மா ரொம்ப நேரம் நின்று இருந்து ஒரு சுவாமிகிட்ட கேள்வி கேட்டுன்னு சொல்லியிருப்போம். என்னம்மா, எங்கள் மாமியார் கூட ஆத்மா தானான்னு சொல்லி. அவங்களுக்கு மாமியார் மேலே அவ்வளோ வருத்தம், ஒருத்தர் மேலே இருக்கின்றது. அதுதான் இங்கே. அது அவரவருடைய மனநிலை, சூழ்நிலை. ஆனால் அவர்களும் என்ன? ஆத்மாவே. ரொம்ப முக்கியம். ஆக மோட்சத்துக்கு கீதை உபனிஷத் ரொம்ப அழகான ஒரு விளக்கம் தருகின்றது. என்ன? ஆத்மாதான் அனைத்துமாய் இருக்கின்றது. இரண்டாவது ஆத்ம திருப்தி. நம்மிடத்தில் நாம் திருப்தியாக இருத்தல், நம்மிடத்தில் நாம் திருப்தியை அடைதல். எதில், எந்த மோட்சம் என்ற அவஸ்தையில், எந்த மோட்சத்தில் ஆத்மனா தன்னாலேயே மனதிலேயே நம் அந்த கரணத்திலேயே மனதின் துணை கொண்டு தான் மனதில் நாம் சிந்திக்கின்றோம், நிறைவடைகின்றோம். அந்த மனதின் துணை கொண்டு ஆத்மானம் பரமாத்மாவை, அனைத்து சரீரத்திலும் உள்ள ஆத்மாவை, பஷ்யன் பார்த்ததனால், பார்த்து கொண்டிருப்பதனால் என்ன அர்த்தம் இங்கே? அதிலேயே அந்த அறிவிலேயே இருப்பதனால் சொல்லி அர்த்தம். இப்போ இந்த பார்த்தல் என்ற வார்த்தை நம்ம என்ன சொல்கிறோம்? கேட்டு பார்க்கிறேன், பேசி பார்க்கிறேன், சுவைத்து பார்க்கிறேன்னு சொல்லுவோம். பொதுவாக பார்த்தல் என்பது கண்ணினால் பார்த்தல் தான் பார்த்தல் சொல்லணும். ஆனால் எல்லாத்தையும் பார்த்தல் சேர்த்து சொல்லும்போது இந்த இடத்துல என்ன அர்த்தம் சொல்லி சொன்னால், அறிந்து அதிலேயே இருப்பதனால், அறிவில் அறிந்து அந்த அறிவிலேயே இருப்பதனால். இப்போ இன்னொரு கருத்து இருக்குது. நான் அதிருப்தியாக இருக்கேன், நான் திருப்தியாக இருக்கேன். நான் அதிருப்தியாக இருந்தாலும் திருப்தியாக இருந்தாலும் நம்முடைய மனதில் என்ன அறிவு இருக்குன்னு ஆத்மாவை பற்றி, நான் நித்திய திருப்தன். அதிருப்தியும் திருப்தியும் உலக விஷயங்கள் பொருள்களினால் வந்திருக்கக்கூடிய என் மனதில் வந்துள்ள ஒரு விதமான உணர்வு, அவ்வளவுதான். ஆனால் அதிருப்தியோ திருப்தியோ எது இருந்தாலும் ஆத்மாவாகிய நான் என்ன? ஆத்மாவில் திருப்தியும் இல்லை, அதிருப்தியும் இல்லை. ஆகவே நான் நித்திய திருப்தன். இதெல்லாம் ரொம்ப அழகான கருத்துங்க. நான் மனசில் ஆத்ம தத்துவத்தை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி சொன்னால், மோட்சத்தை பற்றி புரியணும்னு சொல்லி சொன்னால், எனக்கு திருப்தி இருக்கலாம், அதிருப்தி இருக்கலாம். அதுக்கு காரணங்கள் பல இருக்கலாம். அது என் உடலு கூட எனக்கு அதிருப்தி காரணமாக இருக்கலாம், சரியாக இல்லாமல் இருக்கலாம், நோய் பிடிச்சதாக இருக்கலாம், தகராறு பண்ணுறதா இருக்கலாம், தொந்தரவு பண்ணுறதா இருக்கலாம், என்னென்ன இருக்கலாம். என்னோடய மனதில் நல்ல விஷயங்களே இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் கூட இந்த ஆத்ம ஞானம் என்ன பண்ணுறது? இவை அனைத்தும் இருந்தாலும் ஆத்மாவாகிய நீ நித்திய திருப்தனே. ஆத்மாவில் இப்படிப்பட்ட எந்த குணங்களும் இல்லை, தன்மைகளும் இல்லை. அப்போ இந்த ஆத்ம ஞானம் எந்த அளவிற்கு நம்முடைய மனதில் நம்மை நிறைவுபடுத்துது பாருங்க. இதில் இருந்தெல்லாம் விடுவிக்கின்றது. ஆக பஷ்யன் சொல்லி சொன்னால் பார்ப்பதன் காரணத்தினால். பஷ்யன், ஆமாம், ஹேதுவை குறிக்கின்ற ஒரு சொல். நீ பார்ப்பதனால்தான், பார்க்கின்றதனால்தான் உனக்கு உன்னிடத்தில் சுகம் வருகின்றது. ஆமாம், அப்படி பார்ப்பதனால்தான். துஷ்யதி, சந்தோஷிக்கின்றானோ, உன்னாலேயே உன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கின்ற காரணத்தினால் உன்னிடத்திலேயே அல்லது தன்னிடத்திலேயே திருப்தியை அடைகின்றான்.
உன்னாலேயே உன்னை நீ ஆத்மாவாக பார்க்கின்ற காரணத்தினால் உன்னிடத்திலேயே தன்னிடத்திலேயே திருப்தி அடைகின்றான். தானே தானா எங்கும் நிறைந்து சொல்கிறது போல தானே அந்த திருப்தி சொரூபம் என்று தானே உணர்ந்து கொள்கின்றான். திருப்தி நிறைவு குறைவில்லை. அவர் இடத்துல யார் மேலே கம்ப்ளைண்ட் இல்லை, குறை சொல்ல ஒன்றுமே இல்லை. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா சொன்னது போல தான். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் ஆண்டாளும் சொல்கிறார். குறைவே இல்லாதது நிறைவானது. ஆமாம், குறைவிலா நிறைவா ஞான கோதிலானந்த வெள்ளத்துறையிலே படிந்து மூழ்கி நான் தோன்றாவார் உள் உரையிலே உணர்த்தி மோன உன் சுடர் வைவால் தந்த இறைவனே உனை பிரிந்திங்கு இருக்கிலேன். பிரிவு என்பதற்கு அங்கே இடமே இல்லை. இருக்கிறது ஒன்று தான், அது நான் தான், அல்லது நீயே நான் நானே நீ, ரெண்டாவதாக ஒன்றும் இல்லை. அதான் ரொம்ப அழகாக சொல்கிறார். அப்படிப்பட்ட அறிவை நாம் அடைந்து விட்டால் அத்துவித ஆனந்த சித்தம் உண்டாம் சொல்கிறார். அடிமுடியும் நடுவுமற்ற பரவெளியை மேற்கொண்டால் அத்துவித ஆனந்த சித்தம் உண்டாம். உன் குடி முழுவதும் பிழைக்கும் ஒரு குறைவும் இல்லைன்னு சொல்கிறார். ஒரு குறைவும் இல்லை உனக்குன்னு சொல்கிறார். ஆக ஆத்மானம் பஷ்யன் ஆத்மனி துஷ்யத்தி, தன்னை பரமாத்மாவாக அல்லது பரமாத்மாவை அறிந்து அதனால் தன்னிடத்தில் வருகின்ற ஒரு நிறைவு, ஜீவன் முக்தியை விதவிதமான முறையில் இங்கு பகவான் விளக்குகின்றார். ஆக சித்த உப்பராம சொல்லி சொன்ன மனதினுடைய அமைதி. இரண்டாவது, ஆத்மாவை அறிவதனால் வருகின்ற ஒரு திருப்தி, அல்லது ஆத்மாவை அறிவதனால் வருவது என்னவா மனதுக்கு? திருப்தி, நிறைவு. அம்மா ஈது அதிசயம்தான் அன்றோ அன்றோ அகண்ட நிலையாக்கி என்னை அறிவா மன்னம் சும்மாவை இருக்க வைத்தாய் ஐயா அங்கே சுகமயமாய் இருப்பதல்லால் சொல்வார் நின்னே. அங்கே என்ன இருக்குன்னா அகண்ட நிலையாக்கி சொல்லிச்சுன்னா இரண்டாவதாக ஒன்று இல்லை என்று எனக்கு நன்கு புரிய வைத்த பிறகு அங்கே நான் சுகமயமாக இருப்பது அல்லாத வேறு என்ன சொல்லன்னு கேட்குறார். சொல்வான் நின்னே, சொல்கிறது ஒன்றும் இல்லை, சொல்கிறது ஆளே இல்லையே. அடுத்து 21வது ஸ்லோகம். சுகம் மாத்யந்திகம் யத்தத் புத்திக்ராஹ்யமதீந்திரியம் வேத்தி யத்ர ந சைவாயம் ஸ்திதச்சலதி தத்வதஹ. சுகமாத்யந்திகம் யத்தத் புத்திக்ராஹ்யமதீந்திரியம் வேத்தி யத்ர ந சைவாயம் ஸ்திதச்சலதி தத்வதஹ. இந்த ஸ்லோகத்தில் மேலும் 2 ஜீவன் முக்த லட்சணங்களை பேசுகின்றார். 3வது 4வது லட்சணங்கள் தன்மைகள். முதல் வரியில் முழுமையான வரையறைக்குட்படாத சுகம், மகிழ்ச்சி, நிறைவு, அதுதான் சொல்கிறார். ஆத்யந்திக சுகம், சுகம் ஆத்யந்திகம் எத்தது அந்தம் அதிக்கிரமிய வர்த்தமானம் ஆத்யந்திகம். அந்தம் என்றால் முடிவு, அதிக்கிரமிய சொல்லி சொன்னால் உட்படாமல், ஒரு முடிவுக்கு உட்படாத எல்லையில்லாத ஆனந்தம் சொல்கிறார். எல்லை இல்லா ஆனந்தம் அளித்தே அல்லல் களைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி. ரொம்ப அழகான வார்த்தை அதெல்லாம். எல்லை இல்லாத ஆனந்தம் அளித்தாய் சொல்கிறார். அல்லல் களைந்தாய் சொல்லி சொல்கிறார். அருள் வழி காட்டினாய் சொல்லி சொல்கிறார். நீ இது ஒரு நேரம் சிவம் இல்லைப்பா, நீ எப்பொழுதுமே சதாசிவம் தான். நீ ஒரு நேரம் சிவம் இல்லை, ஒரு காலத்தில் சிவம் இல்லை, நீ எப்பொழுதுமே சதாசிவம். அல்லது ஒரு நாள் சிவம் இல்லை, நீ சதா காலம் எல்லா நாளும் நீ சிவந்தான். என்னை நான் அந்த சிவமாக அறிந்த பொழுதும் சிவந்தான், அறியாத பொழுது என்ன இங்கே சிவன்னா ஆத்மா இது பிரம்மன்னு எடுத்துக்கணும். நான் ஆத்மாவாக என்னை அறியாத பொழுதும் நான் ஆத்மா தான், ஆத்மா என்று தெரிந்த பொழுதும் நான் ஆத்மா தான், தெரியாத பொழுது நான் ஆத்மா இல்லை, தெரிஞ்ச பொழுதும் ஆத்மா அப்படின்றதுனா இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். என்னை அறிந்தேன்னு சொல்கிறார் பாருங்க. என்னை நான் அறியலை இது வரைக்கும், இப்போ அறிஞ்சுக்கிட்டேன், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான். 2வது வரியில் ஒரு லட்சணம் சொல்கிறார். தத்துவ நிஷ்டா, உண்மையிலிருந்து நழுவாமல் இருத்தல், விழுந்து விடாமல் இருத்தல். நிஷ்டா சொல்லி சொன்னால் பொருந்தி இருத்தல், வழுவாது இருத்தல். புண்ணியா உன்னடி வழுவாதிருக்க வரம் தர வேண்டும் இவ்வையகத்தை சொல்கிறார் பாருங்க. அப்படி
உண்மையில் தத்துவத்தில் சத்தியத்தில் நிலை பெற்றிருத்தல். சற்றும் அசையாதிருந்து கொள் அறிவாகி நெஞ்சே சொன்னார் பாருங்க. அப்படி இருப்பது. எந்த ஒன்றை அறிந்தானோ அந்த அறிந்த அறிவில் அறிந்ததிலிருந்து விழுந்து விடாமல் இருத்தல். எந்த ஒன்றை தானாக நானாக ஆத்மாவாக பிரம்மமாக அறிந்து கொண்டானோ எல்லாம் ஒன்று தான், அதிலேயே வழுவாது இருத்தல். சந்தேகமே இல்லை. அந்த அறிவு எப்பொழுதெல்லாம் முடியுமோ அந்த அறிவிலேயே இருப்பது. அல்லும் பகலும் அனவரத்தம்னு சொல்கிறாங்க பாருங்கள். சாப்பிட்றோம், தூங்குகிறோம், ஏதோ மற்றவங்களோட பேசுகிறோம், அந்த நேரம் போக மற்ற நேரத்தில் எல்லாம் அந்த நேரத்தில் கூட மற்றவங்களோட பார்க்கும்பொழுது கேட்கும்பொழுது பிறரோட பேசும்பொழுது உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும்? அந்த அறிவு இருந்து கொண்டு தான் இருக்கும். இப்போ ஒரு தாய் இருக்காங்க, குழந்தை இருக்குது, கை குழந்தை, என்ன வேலை செய்தாலும் தாய்க்கு தன்னுடைய குழந்தை பேரில் எப்படி இருக்கும்? அந்த எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ளே அந்த எண்ணம் எப்பொழுதும் இருந்து கொண்டு, எங்கே கடைக்கு போனாலும் யார்கிட்ட போனாலும் வேறு எந்த வேலை செய்தாலும் அந்த குழந்தைய பற்றிய எண்ணம் ஞாபகம் இருந்து கொண்டே இருக்கும் பாருங்கள். அதுபோல் மறக்காது. அதுபோல் நான் என்றும் உள்ள நித்தியமான அந்த ஆனந்த ஆத்மா என்ற அறிவு நம் மனதில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் தத்துவ நிஷ்டா. எந்த ஒன்றை அறிந்தானோ அந்த அறிந்த அறிவில் அறிந்ததிலிருந்து விழுந்து விடாமல் இருத்தல். அப்படி இருத்தல் தான் மோட்சம் என்று சொல்லுகின்றார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். இந்த ஆத்தியந்திக சுகத்தை பகவான் 2 சொற்களினால் சொல்லுகின்றார். ஒன்று அதீந்திரியம், இந்திரியங்களும் விஷயங்களும் சேர்வதனால் மனதுக்கு வருகின்ற ஒரு சுகம். அது இல்லை, இது இந்திரிய சுகம் இல்லைன்னு சொல்கிறார். ஆகவே அதீந்திரியம், இந்திரியங்களினால் வருகின்ற சுகம் இல்லை, இது இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட ஆத்ம சுகம். ஆக மோட்சம் என்ற சுகம் இந்திரிய விஷயங்களின் சேர்க்கையினால் வரும் சுகம் இல்லை. அப்படி வந்தால் அது எப்படிப்பட்டது என்பதை பகவான் 5வது அத்தியாயத்தில் சொன்னார். ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகாக துக்க யோனய ஏவதே. இந்திரியங்களும் விஷயங்களும் சம்பந்தப்பட்டு வருகின்ற சுகத்தை பகவான் ஏற்றுக்கொள்கின்றார், அதை ஏற்றுக்கிறார். ஆனால் அவை துக்க யோனி சொல்கிறார். துக்கத்துக்கு காரணம் அச்சாரம் சொல்கிறார், துக்கத்துக்கு அட்வான்ஸ்ன்னு சொல்லிடுறார், காரணம் என்று சொல்லி விடுகின்றார். ஆத்மாவை அறிவதால் வரும் சுகம் இந்திரிய சுகம் இல்லை, அது இந்திரிய சுகத்தை போன்றதும் இல்லை. மேலும் அதை புத்தி கிராகியம், புத்தியினால் அனுபவிக்கக்கூடியது சொல்கிறார். புத்தியினால் உணர முடிந்தாலும் அந்த ஆத்ம சுகம் இந்திரியங்கள் விஷயங்கள் சம்பந்தம் வைப்பதனால் வந்த சுகம் இல்லை. ரொம்ப அழகாக கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறார். இந்திரியங்களினால் மனதினால் நாம் அந்த பொருள்களோடு சம்பந்தப்பட்டு அனுபவிக்கக்கூடிய சுகங்களை போன்றதில்லை. ஆனால் இது புத்தியில் அறிந்து கொள்வதனால் வருகின்ற சுகம்தான். ஆனால் இந்த இந்திரிய சுகங்களை போன்றது அது இல்லை. பிரித்து நமக்கு அழகாக உணர்த்துகின்றார். புத்தியினால் உணர முடிந்தாலும் அந்த ஆத்ம சுகம் இந்திரியங்கள் விஷயங்கள் சம்பந்தம் வைப்பதனால் வந்த சுகம் இல்லை. பொதுவாக மனதுக்கு வருகின்ற சுகங்கள் எல்லாம் விஷயங்களில் இந்திரிய சம்பந்தம் வைத்து வருவது. பிற்பாடு இதெல்லாம் மனதில் உணரும் சுகமாக இருக்கின்றது. ஆனால் இங்கு சொல்கின்ற சுகம் புத்தியினால் மட்டும் கிராகியம் உணரப்படுவது. ஆக மோட்சத்தில் அடையப்படும் மகிழ்ச்சியானது அதுவும் சுகம்தான். சிலர் சொல்லுவாங்க சுகம்தான் வேண்டும் மோட்சம் வேண்டாம்னு சொல்லுவாங்க. அவங்க சுகமும் மோட்சமும் வேறு வேறு நினச்சதுனால அப்படி சொல்கிறாங்க. இதுவும் ஒரு வகையான சுகமே, அமைதியே, ஆனந்தமே. ஆக அடுத்து சில பேர் மோட்சம் சொன்னால் இறந்த பிற்பாடு அடைவது சொல்லி நினைக்கிறாங்க. அதுவும் இல்லை. ஆசை தாங்க எங்களுக்கு மோட்சம் வேணுன்றதுல, ஆனால் இறந்த பிற்பாடு அடையிறதாங்க நான் இப்போ செத்து போயிட்டேன் என்ன பண்ணுறது அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. அப்படியும் இல்லை. ஆக மோட்சம் என்பது ஆத்தியந்திக சுகம். இந்த சுகத்தை கண்காது முதலிய இந்திரியங்கள் கொடுக்குமா, இவை மூலமாக அடையலாமா என்றால் இந்திரியங்களினால் வருவதில்லை என்று ரொம்ப அழகாக சொல்லிவிட்டார். வெளி விஷயங்களை சார்ந்தும் வருவதில்லை, வெறும் புத்தியினால் மட்டும் புரிந்ததனால், தன்னை ஆத்மாவாக புரிந்ததனால் வந்த சுகம், புரிந்து அறியும் சுகம். ஆக இந்த சுகமானது சார்ந்தில்லாத சுகம். பிற சுகங்களை, பொருள்கள், சூழ்நிலைகள், மனிதர்களை, இந்திரியங்களை சார்ந்து வருவது பிற சுகங்கள், அதெல்லாம் சம்சார சுகம். டிவி பார்க்குறோம், அது ஒரு சுகம். கண்ணுனால் வருது, காதுனால் நல்ல இசையெல்லாம் கேட்குறோம், அதனால் வருகின்ற சுகம். சில இதெல்லாம் சுவைத்து அனுபவிப்பதனால் வருகின்ற சுகம். அப்படிப்பட்டதில்லை. இது புத்தியினால் மட்டும் கிரகிக்கப்படும் சுகம் என்று ஏன் எப்படி சொல்கின்றோம் என்றால், இந்த ஆத்ம தர்ஷனம் என்பது, ஆத்ம ஞானம் என்பது புத்தியில் ஆத்மாவை பற்றி அறிந்ததனால் வந்த தெளிவினுடைய விளைவு.
புத்தியில் புரிந்ததால் மட்டும் வருவது. இந்திரியங்களினால் பார்த்து கேட்டு ருசித்து வந்த அறிவில்லை, புத்தியில் புரிந்து வருவது. ஆகவே மோட்சம் அத்தீந்திரியம் அல்லது சுதந்திரம் சொல்றார். இந்த அறிவே என்னவா போதும். எதற்கு? மோட்சம் என்ற மன நிறைவுக்கு. பகவான் சாஸ்திரத்தின் மூலமாக புகட்டிய அறிவே போதும். இது புத்தியில் இருக்கும். ஆத்ம ஞானத்தை கொண்ட புத்தியினால் மட்டும் அடையக்கூடியது, புத்தியினால் மட்டும் கிடைப்பது. சுகம் ஆத்தியந்திகம் எது தத்து. எந்த ஒன்று புத்தியினால் மட்டும் கிரகிக்கப்படுமோ, இந்திரியங்களை கடந்ததோ, அந்த ஒன்று ஆத்தியந்திக சுகம், புத்தியிலேயே வருவது. அதற்கு புத்தியே போதும். அந்த சுகத்துக்கு அல்லது அந்த சுகம் அறிவால் மட்டும் வருவது. இரண்டாவது வரி பாருங்க. வேத்தி எத்திர, எந்த மோட்சத்தில் ஒருவன் இப்படிப்பட்ட சுகத்தை அறிகின்றானோ அல்லது அதை அனுபவிக்கின்றானோ, இங்கே ஆத்மாவை அனுபவிப்பதாக கூறவில்லை. ஏனென்றால் ஆத்மா ஒரு பொருளோ விஷயமோ இல்லை அனுபவிப்பதற்கு. ஏற்கனவே நாமே ஆத்மாவாக இருப்பதனால், அனைத்து அனுபவங்களை அனுபவிப்பவனாக நாம் இருப்பதனால், அனுபவிப்பவனை இன்னொரு கருத்து இருக்கீங்க, அனுபவிப்பவனை ஒரு நாளும் அனுபவிக்க முடியாது. அனுபவிப்பவனை ஒரு நாளும் அனுபவிக்கப்படும் பொருளாக அனுபவிக்க முடியாது. காரணம் என்னவென்றால் அவனே அதுவாக இருப்பதால், அனுபவிப்பவனுடைய சொரூபமாக இருப்பதால். ஆக இதற்கு என்ன சொல்றார்? நானே ஆத்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் என்ற அறிவு புத்தியால், அறிவு எங்கே வந்திருக்கு? புத்தியில் வந்திருக்கின்றது. ஆக அந்த அறிவு புத்தியில் வந்ததால் அந்த சுகம் ஆத்தியந்திக சுகம், முழுமையான சுகம், நிறைவான சுகம், குறைவுபடாத சுகம், பிளவுபடாத சுகம். அடுத்து மூன்றாவது லட்சணம் பாருங்க. நமது புத்தியே நம்முடைய சுகத்துக்கு போதும். புத்தி இருந்தால் மட்டும்தான் சுகமாக இருப்பாய். புத்தி இருந்தாலே போதும். புத்தி இல்லை என்றால் உலகத்தையே உனக்கு தந்தாலும் கூட துக்கத்துக்கு காரணமாகிவிடும். அப்படித்தானே இருக்கு. உலகமே உனக்கு சொந்தமாக இருந்தாலும், இந்த பூமி முழுக்க உனக்கு சொந்தம் சொன்னாலும், கடல் ஏன் சும்மா இருக்கு, அதுவும் எனக்கு சொந்தமாகணும். ஆகாசம் எனக்கு வசப்படணும், அங்கே இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் எனக்கு சொந்தமாகணும்னு நினைப்பான். எது கொடுத்தாலும் நமக்கு நிறைவாக வரப்போகிறது. படி முழுதும் விண்முழுதும் தந்தாலும் கலியா உண்மத்தரோடு அவர்களை சேர்ந்தால் பிசாசர் குணம் வரும் சொல்கிறார். படி முழுதும் விண்முழுதும் தந்தாலும் கலியா பாலருடன் சேர்ந்தால் உண்மத்தர் பிசாசர் குணம் வருமே. இருப்பதில் திருப்தி வரலைன்னா வேற எதை கொடுத்தாலும் திருப்தி வரவே போகிறது இல்லை, வரவே வராது. சின்ன வயசுலாம் நமக்கு பெரியவங்க தாத்தாலாம் சொல்லி கொடுத்தது, நல்ல புத்தி குடுசாமி, நல்ல புத்தி குடுசாமி தான் சொல்லுவாங்க தவிர அதை குடுசாமி இதை குடுசாமின்னு சொல்லியே கொடுக்கல. கை கால் நல்லா இருக்கணும், நல்லா புத்தி கொடுக்கணும், நல்லா படிப்பு வரணும், சாமிக்கிட்ட சொல்லு, சாமிக்கிட்ட கேளுன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. நல்ல புத்தி இருந்தால் போதும். புத்தி இல்லைன்னா எது இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. புத்தி இருந்ததுன்னா எது இல்லைன்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? பொழைச்சிக்குவோம், நல்லா இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். அதுதான் சொல்கிறேன். புத்தி இல்லை என்றால் உலகையே தந்தாலும் அது துக்கத்துக்கு பொறாமைக்கு காரணமாக மாறிவிடும். உனக்கு ஆனந்தமேன்னு அறிவாக இருன்றார் தாய்மொழி சொல்கிறார். அறிவாகி சற்றே நின்றால் தெரியும். எனவே அறிவிலூரும் ஆனந்த வெள்ளமே சொல்கிறார். அறிவை அறிவதுவே ஆகும் பொருள் என்று உறுதி சொன்ன உண்மையினை ஒரு நாள் என்னாலே சொல்கிறார். இப்படி அறிவை அறிவதுதான், அந்த அறிவு தான் ஆகும் பொருள் என்று உறுதி சொன்ன உண்மைன்னு சொல்கிறார். யார் சொன்னார்? குரு சொன்னார். இந்த அறிவை அறிவதுவே ஆகும் பொருள், அதுதான் நீ உலகத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை தத்துவம், அதுதான் பொருள், அதுதான் பிரம்மம், அதுதான் ஆத்மான்னு சொல்ற. அறிவை அறிவது, எந்த ஒன்றினால் அனைத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறோமோ அந்த ஒன்றாக இருக்கக்கூடிய அறிவை அறிவதுவே ஆகும் பொருள். அதனால தான் அறியும் தரமோ நான் உன்னை, அறிவுக்கு அறிவா நிற்கையினால் பிரியும் தரமோ நீ என்னை, பெம்மானே பேரின்பமதாய் சொல்கிறார். உன்னை நான் அறியும் தரமும், நீ என்னுள்ள அறிவாகவே நான் அறிகின்ற அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்றாய். ஆக உன்னை நான் இந்த அறிவினால் அறிய முடியுமா என்றால் அப்படி அறிய முடியாது என்று சாஸ்திரத்தின் துணை கொண்டு, குருவுடைய உபதேசத்தின் துணை கொண்டு அந்த அறிவுக்கும் ஆதாரமாக இருக்கின்றது எதுவோ அதுவே நீ அல்லது நான் என்று அறிவது. பெரியும் தரமும் நீ என்னை, பெம்மானே பேரின்பமதா. செரியும் பொருள் நீ, செரியா பொருள் நான் பெரும் பேற்று, நெறி நின்று ஒழுக விசாரித்தால் எனக்கோ இல்லை எனக்காம. இப்படிலாம் ரொம்ப அழகாக இந்த தத்துவ விசாரத்தில் அவங்க மனதில் வந்த எண்ணங்களை எல்லாம் ரொம்ப அழகாக சொல்லி வைத்திருக்கின்றார்கள் பாடலில். ஆக இது மூன்றாவது லட்சணம். நம்முடைய புத்தியே நம்முடைய சுகத்துக்கும், புத்தியில் அறிவதால் வருகின்ற சுகம். ஆமாம், வேத்தி எத்திர,
அடுத்து 4வது லட்சணம் தத்துவநிஷ்டா, உண்மையிலிருந்து நழுவாமல் இருத்தல், வீழ்ந்து விடாமல் இருத்தல். நிஷ்டா சொல்லி சொன்னால் பொருந்தி இருத்தல். தத்துவ நிஷ்டா என்றால் உண்மையிலிருந்து தத்துவத்தில் இருப்பது அல்லது தத்துவ நிஷ்டையில் நிலை பெற்று இருத்தல். தத்துவத்தில் நிலை பெற்றிருத்தல். எந்த ஒன்றை அறிந்ததனால் இந்த தத்துவத்தில் இருந்து வீழ்ந்து விடாமல் இருக்கின்றானோ அதுவே மோட்சம் சொல்லி சொல்றார். ஏனென்றால் சில சமயம் தத்துவம் உண்மை நமக்கு தெரிந்துவிடும், அந்த தத்துவத்தில் நிற்க முடியாமல் தவிப்போம். சொல்லுவாங்க, தார் ரோட்டில் வெய்ய காலத்தில் செப்பல் இல்லாமல் ஓட முடியும், ஆனால் ஒரே இடத்துல நிற்க முடியாது சொல்லி சொல்லுவாங்க. கடினம். ஆக எந்த ஒரு நிலையிலும் எப்பொழுதும் தத்துவத்தில் நிற்க வைக்க முடியுமோ, எப்பொழுது எந்த ஒரு நிலையிலும் எப்பொழுதும் தத்துவத்தில் நீ நிற்க முடியுமோ, உன்னை நிற்க வைக்க முடியுமோ, அதுவே மோட்சம். அந்த நிலைதான் மோட்சம் சொல்றார். ஆக பலரும் மோட்சத்துக்கு விதவிதமான நிலையில் முயல்கின்றார்கள் என்று பகவான் இங்கு சொல்லுகின்றார். நாமும் கூட முயல்கின்றோம். என்ன, எப்படி சொன்னாலும் என்ன புரியாமல் புரிவதற்கு கஷ்டமா இருக்கு. ஆக சரி, எப்பொழுது தத்துவத்திலிருந்து விழுந்து விடுவோம்? 2 நிலையில் விழுந்துடும் சொல்றார். சுகம், லௌகீக சுகத்தை கொடுத்தால் உண்மையிலிருந்து விலகி வீழ்ந்து விடுவோம், உண்மையிலிருந்து விழுந்து விடுவோம். அதனால தான் பார்த்தோம்னா ஆசிரமங்கள் எல்லாம் நல்ல ஒரு வகுப்பு எடுக்கிற ஆசிரியர் மாணவர்களுக்கு என்ன மட்டும் தேவையோ அதை மட்டும் நிறைவேற்றி கொடுத்துட்டு இருந்தாருன்னா அந்த தேவைகளை ஏற்றுக்கொண்டு சாஸ்திர விஷயங்களில் மனது போயிருக்கும். இல்லை என்றால் என்ன ஆகிவிடும், வேறு மாதிரி ஆகிடும். ஆமாம், அது போல் இங்கே சுகத்தை கொடுத்தால் உண்மையிலிருந்து விலகி வீழ்ந்து விடுவோம். போகம், அது நம்மை அந்த தத்துவ நிஷ்டையிலிருந்து விலக்கிவிடும். அடுத்து 2வது பணம், ஐஸ்வர்யம். நம்மிடம் பொருள் பணம் இல்லை என்றால் உலகம் அனித்தியம் சொல்லுவோம். நம்ம இடத்துல பொருள் இல்லை, அதனால அதெல்லாம் அனித்தியங்கன்னு சொல்லுவோம். ஆனால் பொருள் வந்துட்டால் அதை நித்தியம் நினச்சிடுவோம். இதுதான். இல்லாத பொழுது இருக்கிற எண்ணம் வேறு, இருக்கும் பொழுது இருக்கிற எண்ணம் வேறு. ஆக தத்துவத்தில் நிற்க தடையாய் பிரதிபந்தமாக இருப்பது எது? ஐஸ்வர்யம். ஆனால் எந்த ஐஸ்வர்யம் வந்தாலும் இவன் தத்துவத்திலிருந்து விலக மாட்டான். அந்த நிலைதான் தத்துவ நிஷ்டா. எந்த நிலை வந்தாலும் சரி, உயர்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் அவன் அந்த தத்துவத்தில் ஆத்மாவில் நிஷ்டையுடன் இருப்பான். ஓடும் இருநிதியும் ஒன்றாக கண்டவர்கள் நாடும் பொருளான நட்பே பராபரமே. ஏது வந்தும் ஏதொழிந்தும் என்னது யான் என்னார்கள் போதநிலை கண்ட புலத்தோர் பராபரமே. சுகர் இருக்காரு, சுகர் மா முனிவர். நாம் எல்லோரும் ஒருவேளை சுகர் மா முனிவர்கள் தான். ஏன்னா டாக்டர் சொல்லிடுறார், இந்த ஏஜுக்கு அப்புறம் சுகர் வந்தாச்சு, மாத்திரை போட்டுக்கணும். அந்த சுகர் மா முனிவர் வியாசருடைய மகன். அவர் ஜனகர் இடத்துல அனுப்பி வைக்கிறார் வியாசர். ஜனகரை பார்க்க வந்தார். அரண்மனையில் ஒரே ஆட்டம் பாட்டமாக இருக்குது. மனது என்ன பண்ணும், ஆட்டம் பாட்டத்தை பார்க்கும் கண் மூலமாக. ஆனாலும் அவை எதுவுமே அவரை கவரவில்லையா. காட்சி தெரிகின்றது, அவருக்கு கவர்ச்சி எதுவுமே இல்லை, அவரை எதுவுமே கவரவில்லை. கையில் ஒரு எண்ணெய் கிண்ணத்தை கொடுத்து கவனமாக பார்த்து வாங்கன்னு சொன்னாராம். சிந்தாமல் கொண்டு சேர்க்கணும். அவருடைய கவனத்தை எதுவுமே கவரவில்லை சொல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? தத்துவ நிஷ்டை இருந்ததால், இந்த உண்மை தத்துவத்தில் மனது நிலை பெற்று இருந்ததால் எந்த பொருளும் அவரை கவரவில்லை. அவருடைய மனதானது வேறு எங்கேயும் செல்லவில்லை, டைவர்ஷனே இல்லை. எந்த பொருளும் இவரை கவரவில்லை, இழுக்கவில்லை, ஈர்க்கவில்லை. ஆக உலகத்தில் நமக்கு சுகம் தரும் பொருள்கள் இருந்தும் அவைகள் இல்லாததாக அவருடைய வரையறை நாம் புரிந்து கொண்டிருந்தால் அப்பொழுது உலகை மித்தியா என்று புரிந்து கொள்கின்றோம். இல்லை என்றால் நிறைய என்ன பண்ணுவோம் சொன்னால் அந்த மித்தியான்ற வார்த்தை அர்த்தம் புரியாமலேயே மித்தியா மித்தியான்னு சொல்லிக்கிட்டு இருப்போம், சொல்லுவோம் வாயில். ஆமாம், ஆனால் அந்த பொருளினுடைய சூழ்நிலை வரும்போது தான் நம்ம மனசு தெரியும் உண்மையிலே அது மித்தியாவா சத்தியமாக. மனசு நினச்சிக்கிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். ரொம்ப அழகாக தாய்மன்னர் சொல்லுவார், நான் பாசம் போய் நின்றவள் போல் பாராட்டி ஆனால் நான் மோசம் போனேன்னு சொல்கிறார். முறையோ பராபரம். என் மனசில் எல்லாம் போயிடுச்சு, அதெல்லாம் இல்லை சொல்லி நினச்சேன். ஆனால் சூழ்நிலை வரும்போது தான் தெரிஞ்சது நான் அப்படி இல்லை, நான் மோசம் போயிட்டேன்னு சொல்லுவார். அதுதான் அது நமக்கு நாமே சிந்தித்து உணர்ந்து கொள்ள வேண்டியது. மற்ற வீட்டில் சொல்கிறதுக்கு இல்லை, நம்முடைய தகுதி ஸ்டாண்டர்ட் எந்த அளவுக்கு இருக்கும், எப்படி நாம் இப்படி இருக்கோம், உண்மையில் நாம் என்ன தான் சாதனை செய்திருக்கோம், நம் மனதில் என்ன தான் இருந்து கொண்டு இருக்கின்றது இல்லை, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நம்மை நாமே ஒரு சோதனை செய்து கொள்ள வேண்டும், பரீட்சை செய்து கொள்ள வேண்டும். ஆக எந்த பொருள் உனக்கு சுகத்தை தரவில்லையோ அந்த பொருள் மித்யா என்று புரிந்து இருக்கின்றது. எந்த பொருள் உனக்கு சுகத்தை தருகின்றதோ அந்த பொருளை நீ இன்னும் மித்யா என்று புரிந்து கொள்ளவில்லை, அவ்வளோதான்.
எப்பொழுது இந்த முழு பிரபஞ்சமும் சுகத்தை உனக்கு தரவில்லை என்று உனக்கு புரிந்திருக்கின்றதோ, அது தரும் சுகம் உன் தத்துவ நிஷ்டையை கலைக்கவில்லையோ, அதுவே தத்துவ நிஷ்டான்னு சொல்றார். அயம் ச ஏவ, அயம் மனிதன், இந்த ஞானி, ந சலதி அசைவதில்லையோ, ஊசலாட்டம் இல்லையோ, திதக சலதி தத்துவத்தக, திதக சலதி தத்துவத்தக, ந சலதி ஸ்திதக, எந்த ஞானத்தில் நின்று கொண்டு அசைவதில்லையோ, எதிலிருந்து தத்துவத்தக, தத்துவத்திலிருந்து அவன் அசைவதில்லையோ, தன்னிலிருந்து அவன் அசைவதில்லையோ. நாம் சாதாரணமாக சொல்லுவோம், என்னை யாரும் அசைக்க முடியாது சொல்லுவோம். அதையே தான் பகவான் இங்கே சொல்கிறார். எந்த ஞானத்தில் அவன் திருடமாக நின்றதினால் தத்துவத்திலிருந்து அசைவதில்லையோ, ந அயம் சலதி, எவன் அசைவதில்லையோ, எதிலிருந்து, தத்துவத்திலிருந்து, ஸ்திதக, அப்படி அசையாமல் நின்றதிலிருந்து திருடமாக நின்றவனாக அசையாதில்லையோ, அது மோட்சம். யார் யார் எனக்கென்ன போதித்தம் என்ன என் அறிவினை மயக்க வசமோ சொல்கிறார் பாருங்க. ஆக தத்துவத்திலிருந்து அசைவதில்லை என்பதே இங்கு தத்துவ நிஷ்டா. உலகமே நமக்கு கொடுக்கப்பட்டாலும் அது நமக்கு அல்லது எனக்கு திருப்தியை தராது என்று இருக்கின்ற ஒரு மனநிலை. இதுவரை அனுபவித்து எதுவும் எனக்கு திருப்தியை தரவில்லை, இனி இருக்கக்கூடிய பொருள் அப்படியே என்று புரிந்து கொண்டு எதுவுமே அவனுடைய மனதை அசைக்காத நிலை இருக்கும் பொழுது அந்த புரிந்து உணர்ந்து தத்துவத்தில் நிலை பெற்றிருப்பது தான் தத்துவ நிஷ்டா. ஆக இங்கு மூன்றாவது லட்சணமாக ஆத்தியந்திகமான முழுமையான வரையறைக்குட்படாத சுகம், மகிழ்ச்சி, நிறைவு, அது புத்தியினால் பெறுவது இந்திரிய சுகமில் போல் இல்லை என்றார். நான்காவதாக தத்துவ நிஷ்டா சொன்னார், அசையாத நிலை, அசையாத பெருநிலை சொன்னார். ஆக முதல்ல சித்த உபரமாக, இரண்டாவது ஆத்மன்யேவ ஆத்மனா திருப்தக, மூன்றாவது ஆத்தியந்திகமான முழுமையான வரையறைக்குட்படாத மகிழ்ச்சி, நான்காவது தத்துவ நிஷ்டா என்று இந்த ஜீவன் முக்த லட்சணங்களில் 4 லட்சணங்களை பார்த்து நிறைவு செய்திருக்கின்றோம். இனி 5, 6வது லட்சணம் 22வது ஸ்லோகத்திலும் 7வது லட்சணம் 23வது ஸ்லோகத்திலும் சொல்லுவார். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.